ஹாய் பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை நண்பு பிள்ளைகளே, தேவன் நிச்சயமா இந்த புதிய நாளில் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவாராக. ஆமென். இந்த காலை வேளை ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அநேக நேரம், அநேக காரியங்கள், அநேக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே ஒன்று ஆக மாட்டேங்குது, நான் என்ன ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது, நான் என்ன செஞ்சாலும் அது சரியாகவே போக மாட்டேங்குது, எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனாலும் என்னால் எதுவுமே சாதிக்க முடிய மாட்டேங்குது, நான் நினைக்கிறது என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு தான் பேச விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களால் நீங்கள் உங்கள் பலத்தை நம்புனீங்கன்னா உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் காரியங்களை நம்புனீங்கன்னா உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய பணங்கள், இல்லை உங்களுடைய பேலன், உங்களுடைய அநேக காரியங்களை வச்சு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஒன்றுமே முடியாது. மனுஷனால் ஒன்றுமே முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மேலே பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லி, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை உங்களிடத்துல சொல்லுகிறார். கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1:37 இவ்வனமாக சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களால் முடியாது, என்னால் முடியாது, ஆனால் எல்லாமே ஏசப்பாவால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்குன்னு நீ ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அப்படி. நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒத்துழைப்போ, நீங்கள் எது செஞ்சாலும் அது நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய யாருமே உங்கள் கூட கிடையவே கிடையாது. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் எது செய்தாலும், செய்ய முயற்சி செய்தாலும் அது தேவனிடத்தில் கொடுத்துருங்க. அவரால் செய்ய முடியாதது உலகத்தில் ஒன்று காரியமும் இல்லை. இப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் அதை ஏங்கிட்டு இருக்கலாம், அதுக்காக எப்போ நடக்கும்னு சொல்லி. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கலாம், அது எப்போ நடக்கும். எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செய்யலாம், இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் நல்லா வாழணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால எல்லாமே முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. வானம் அவரது, பூமி அவரது, சகலமும் அவருடையது. அவருடைய பிள்ளையா இருக்கிற நீ இந்த காலவேளை கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய். அப்பா இயேசு சுவாமி, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என் வாழ்க்கையில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலப்பா, ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், இந்த வசனத்தை கேட்டு உங்களால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நீ எதை மனசில் நினச்சிட்டு நடக்கலைன்னு கஷ்டப்பட்டுருக்கிறியோ அதை ஆண்டுட்டு கொடுத்துட்டு, அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அவர் இருக்கிறத இல்லாமல் மாதிரி செய்வார், இல்லாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரி செய்வார். அவர் திறந்தார்னா பூட்ட முடியாது யாராலையும், அவர் பூட்டினார்னா யாராலும் திறக்க முடியாது. எல்லாம் வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றுமே உண்டு. என் அன்பு பிள்ளைகள், இந்த காலவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் கொடுத்துருங்க, அவர் நடத்தி கொடுப்பார். இந்த காலவேளை, இந்த புதிய நாளில் இன்னைக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. நாளைக்கு இன்னைக்கு 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதியில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினச்சி பார்க்காத பெரிய 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 காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சரிங்களா? உங்களால் கூடவே கூடாது, ஆனால் அவரால் எல்லாமே கூடும். இயேசு கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை வச்சு அவரிடத்துல என்ன பண்ணுங்க, நீங்கள் கொடுத்துருங்க. இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவர், இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. எத்தனையோ நாங்கள் ட்ரை பண்ணலாம், அது நடக்காது ராஜா, ஆனால் உங்களால் மட்டுமே எல்லாமே கூடும். எஸ் லார்ட், நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லவர். உங்கள் நாம மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு
இன்னைக்கு உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க உங்களுடைய காரியங்களை. அவர் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏன்னா அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த மாதம் முழுவதும் தேவன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். ஆமேன். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்வார். எதெல்லாம் நடக்கலைன்னு நினச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். ஆமேன். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.